புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசித்து, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கொரிந்து பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்களுடைய விசுவாசத்தை உடைப்பதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை கலைப்பதற்கு, உங்களுக்குள் இருக்கிற தேவ நம்பிக்கையை கெடுத்து போடுகிறதற்கு சில பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. தெரிஞ்சு ஆவியில பவுல் உணர்ந்து அந்த கொரிந்து பட்டணத்திற்கு சொல்றாரு. கொரிந்து பட்டணத்திற்கு என்ன சொல்றாருனாக்கா, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபினுடைய சரீரம் முழுசா செத்து போச்சு, ஆனா விசுவாசம் உயிரோடு இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன்ல, யோபினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா ஏன் ஆசீர்வதித்தார் என்று தெரியுமா? ஏன் ஆசீர்வதித்தார் தெரியுமா? அவனுடைய சரீரம் செத்து போச்சு, அவனுடைய விசுவாசம் உயிரோடு இருந்தது. அவனுடைய விசுவாசம் உயிரோடு இருந்ததினாலே அவன் உலக பிரகாரமாக செத்து போனதெல்லாம் அந்த விசுவாசத்தை கொண்டு அவன் மீட்டு கொண்டானா. எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்ல போறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் விசுவாசம் செத்து போய் எவ்வளவு தான் சரீரம் கொழுமையானதா இருந்தாலும், உன் விசுவாசம் செத்து போயிட்டு எதெல்லாம் உன் கூட இருந்தாலும் எதையும் உன்னால் திருப்பிக் கொள்ள முடியாது. எதையும் உன்னால் திருப்பிக் கொள்ள முடியாது. கையை பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நீ பிரவேசிச்சிருக்கிற 10வது மாசத்துல ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தை நஷ்டமடையாமல் பாதுகாத்துக் கொள்வாயானால் அந்த விசுவாசம் உன் தலைக்கு மேல் இருக்கிற வாக்குத்தத்தங்களை, உன் தலைக்கு மேல் இருக்கிற தரிசனத்தை, உன் தலைக்கு மேல் இருக்கிற கர்த்தருடைய திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உன் விசுவாசம் சாகாம இருக்கணும். உன் விசுவாசம் உயிரோடு கூட இருக்கணும். உன் விசுவாசம் மறிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். உன் விசுவாசம் மட்டும் செத்து போகாம உயிரோடு இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில நீ இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கையை உயர்த்தி. ஆண்டவர் சொல்ற அந்த வருடத்தினுடைய 10வது மாதத்தில் கர்த்தருடைய கொண்டு வந்தது உண்மையானால் உனக்குள் இருக்கிற விசுவாசம் முளைவிட்டு எழும்பி கர்த்தருடைய நடத்துவதையும், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதையும், கர்த்தருடைய நன்மை செய்வதையும் அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை காணுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தருக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் விசுவாசம் நிலைத்து இருக்கணும். என் விசுவாசம் உயிரோடு கூட இருக்கணும். என் விசுவாசம் என்னை விட்டு போயிடுச்சுனாக்கா ஒரு பலனும் கிடையாது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். என்னுடைய சரீரத்தை பாதுகாத்து எடுத்து நிறுத்துவது நான் சாப்பிடக்கூடிய ஆகாரம். நான் சாப்பிடக்கூடிய ஆகாரம். அந்த ஆகாரம் நல்லதா இருந்ததுனாக்கா, அந்த ஆகாரம் எனக்குரியதா இருந்ததுனாக்கா, அந்த ஆகாரம் என் சரீரத்தை வலிமை சேர்க்கக்கூடியதா இருந்ததுனாக்கா நான் எழும்பி நிற்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல என் சரீரத்தை ஒரு ஆகாரத்தால் கட்ட முடியுமானால் என் ஆவிக்குரிய சரீரம் எனக்கூடிய என்னுடைய ஆத்துமாவை விசுவாசத்தால் மட்டும்தான் கட்ட முடியும். விசுவாசம் மட்டும்தான் தேறினவனாக நிறுத்த முடியும். விசுவாசம் மட்டும்தான் மனுஷனுக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதனால ஆண்டவர் எபிரேயரின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தில் இருந்தனா, ஆண்டவருக்குரிய ஒரு மனுஷனா இருந்தனாக்கா கண்டிப்பா உனக்குள்ள என்ன இருக்கணும்?
சத்தமா சொல்லுங்க. 1000 பேர் உன் விசுவாசத்தை உடைக்க வந்தாலும், 1000 பேர் உன் விசுவாசம் என்கிற வேரை பிடுங்க வந்தாலும், 1000 பேர் ஆண்டவரை விட்டு உன்னை தள்ள நினைத்தாலும், ஆண்டவரை மறந்துட்டாரு, ஆண்டவனுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு, ஆண்டவரை தூக்கி எரிஞ்சிட்டாரு, ஆண்டவருக்கு உனக்கு சம்பந்தம் என்று எத்தனை பேர் சொன்னாலும் சரி, உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லணும், என்னை அழைத்தவர் ஒரு காலமும் மாறாதவர், நிச்சயமாக என்னை சூழ்ந்து நிற்கிற இந்த பிரச்சனைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாப்பா. ஆவி பேசணும், ஆவி பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட அழிவில்லாத விசுவாசத்தை தான் கர்த்தர் உனக்குள்ளே தந்திருக்கிறாராம். அந்த விசுவாசம் உள்ள ஜனங்கள் கிரியைகளிலே அவைகளை கொண்டு வந்து காண்பிப்பார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நிலைத்திருங்கள். நிலைத்திருக்க கூடாத நிறைய போராட்டங்கள் வரும், நிலைத்திருக்க கூடாத நிறைய உபத்திரவங்கள் வரும், நிலைத்திருக்க கூடாத அநேக காரியங்கள் உன்னை சந்திக்க நேரிடும். ஆனாலும் ஞானமாயிருங்கள், ஆனாலும் ஞானமாயிருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிறைய முறை இந்த யோபினுடைய காரியத்தை நான் சொல்லிட்டே இருக்கிறேன். யோபினுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவனுடைய குதிரைகள், அவனுடைய கழுதைகள் எல்லாம் மறிக்கிறப்போ அந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஒருவன் மாத்திரம் நான் மீதமாய் இருந்து இதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொல்றான். தனக்குண்டானவைகள் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அப்போ யோபு தன் விசுவாசத்திலே நிலைத்திருந்தான். இரண்டாவது ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், ஐயா உன்னுடைய செல்வங்கள் செழிப்பு எல்லாமே போச்சு. அப்போ யோபு தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்தான். மூணாவது ஒருத்தன் சொல்றான், உங்க பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்போ யோபு தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்து இருக்கிறான். நாலாவது அவனுடைய மனைவிய பிசாசு அனுப்புறான், தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு என்று சொல்றான். அப்பவும் தன்னுடைய விசுவாசத்தில் நிலைத்து இருக்கிறான். ஐந்தாவது யோபுடைய நண்பர்களை, சிநேகிதர்களை கொண்டு வரான். சிநேகிதர்கள் இவனை அவதூறாய் பேசுகிறார்கள். அப்பயும் யோபு தேவன் பேரிலே விசுவாசமாய் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது போல நல்ல கவனிக்கணுங்க. இது போல பல காரியங்களை நீர் சிநேகிக்கக்கூடியவர்கள் மூலமாக, நீர் பழகக்கூடியவர்களின் மூலமாக, நீ எப்பவும் காத்திருக்கிற அந்த தேவ பிள்ளைகளின் மூலமாக டெய்லி பல பிரச்சனைகளை உனக்கு கொண்டு வருவான், பல போராட்டங்களை உனக்கு கொண்டு வருவான். ஆனாலும் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் நிலைத்திருந்தால் சகலமும் நன்மையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில சொல்லுவாங்களே, நான் ரொம்ப கடவுளை விசுவாசரே, கடவுளை தான் நம்புறேன் சொல்லுவாங்களே, அவங்களுடைய விசுவாசத்தை அவங்களுடைய கிரியையில கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுடைய விசுவாசத்தை சத்தமா சொல்லுங்களேன், அவங்க விசுவாசத்தை கிரியையில கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப முட்டிட்டு மோத மாட்டாங்க. அவர் பார்த்து பார்ப்பாலமே, நான் எதுக்கு இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி கஷ்டப்படணும், ஐயோ இதுக்கு நான் தானே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ட்டு ஓடணும். அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். நான் அவருடைய சமூகத்தில் போய் இருந்தேனாக்கா, அவருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணேனாக்கா, அவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்தேனாக்கா, அவரோடு கூட இருக்கிற உறவுல நான் பலப்படுத்திட்டேனாக்கா, அவரை நான் ஆராதிச்சேனாக்கா, எல்லாத்தையும் அவரு பார்த்துப்பாரு. வசனம் அப்படி தானே சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, தேடுங்க. அப்போ அப்போ உன் வாழ்க்கையில உனக்கு என்னெல்லாம் கிடைச்சா நலமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுப்பாரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையுடைய அழகு பாருங்க, அழகு பாருங்க. நம்பிக்கை மனுஷன் பாருங்க, நான் தான் செய்யணும், நான் தான் பண்ணணும், நான் தான் இதை உண்டாக்கணும், நான் தான் இதை செய்யணும், நான் தான் இல்லை. அப்போ உனக்கு விசுவாசம் இல்லை, உன் தெய்வத்தை பேர்ல நம்பிக்கை இல்லை. இது ஏன் வரல? எனக்கு இது கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்தது, ஏன் பிரேயருக்கு வரல? எனக்கு இந்த மாதிரி பிசினஸ் இருந்தது, ஏன் இந்த காரியத்தை செய்யல? ஐயா எனக்கு முடியல, டயர்டு. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறப்ப என்ன ஆகுதுனாக்கா, ஆண்டவர் பேர்ல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சி இதெல்லாம் நான் தான் செய்யணும், நான் தான் பண்ணணும்ங்கிற ஒரு நம்பிக்கை உனக்குள்ள அதிகமாயிடுச்சு. அதனால தான் சொல்றாரு, மாம்ச புலத்தை நம்பாத, அது உன்னை கெடுத்து போட்டுருமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் தானே சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் அது மற்றவங்கள இல்லைங்க, உன்னுடைய சுய சரீரத்தை குறித்து கூட தான் கர்த்தர் சொல்றாரு. அந்த சுய எண்ணங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கூட தான் கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, ஒரு நாள் உன் கண்ணுக்கு முன்னாடி சினிமா படத்தை போல வந்து நிக்குதால் எண்ணி பாரு. அப்படி நிக்கிறனாக்க இந்த ஊழியத்திற்கு என்னை அழைத்ததற்கு காரணமே இல்லை ஆண்டவருக்கு.
காரணமே இல்லை. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாள் உன்னை சிந்திக்க வைக்கல, ஒரு நாள் இந்த வார்த்தைகள் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கல, ஒரு நாள் இந்த காரியங்கள்ல உனக்கு மாற்றம் ஏற்படலைனாக்கா என்ன கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்ததற்கு காரணமே இல்லை. நான் வைராக்கியமா சொல்லுவேன். இன்றைக்கு வரையில பேசின வார்த்தைகள்ல நிறைய வார்த்தை நான் மறந்திருக்கலாம், ஆனா சொன்ன தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் மறந்ததே கிடையாது, மறந்ததே கிடையாது, ஆண்டவர் மறந்ததே கிடையாது. அதையெல்லாம் பார்க்கிற போது இவ்வளவு அழகாய் ஒரு காரியத்தை தீர்மானித்து அந்த காரியத்தை தேவ பிள்ளைகளுடைய தலைக்கு மேலே கர்த்தர் அலங்கரித்து வைத்திருக்கிற போது அதையெல்லாம் மறப்பதற்கு மனுஷனுக்கு எப்படி முடியும்? எப்படி முடியும்? அந்த காரியத்தை மேலே இருக்கிற தன்மைகளை உணராமல் தன் மனம் போட போக்கிலே வாழுத அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில நினைக்கிற போது அவ்வளவு கிருபையாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஈவை நம்மளால பார்க்க முடியுது, ஈவை பார்க்க முடியுது. உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்டிதமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஒப்பு கொடுக்கணும். என் கூட யுத்தம் பண்ண நினைக்காத, என் கூட போட்டி போட நினைக்காத, என் கூட இது சரியில்லை அது அப்படி நினைக்காத. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நினைக்க கற்றுக்கொள். ஆண்டவருடைய சமுத்திர சாஸ்திராங்கமாய் விடுவதற்கு ஒப்பு கொடு. ஆண்டவர் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பா. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி இந்த காரியம் எல்லாம் வாழ்க்கையில நடந்ததுனாக்கா, தங்கச்சி இந்த காரியம் எல்லாம் வாழ்க்கையில் நடந்ததுன்னா நீ தாங்க மாட்ட, தாங்க மாட்ட. வசனம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதற்கு முன்னாடியே அணை போடுவதற்கு கற்றுக்கொள்ளணுமா. ஆண்டவர் உன் கூட வெளிப்படுத்துகிற போதே அந்த வார்த்தைகளுக்கு நீ விழித்திருந்து காத்திருந்தால் பல பிரச்சனைகளுடைய கண்களுக்கு அறியாமலேயே நீ சமாதானத்தோடு கூட இருப்ப. ஆண்டவர் சொல்ல உன்னை விழிப்புள்ளவனாய் மாற பண்ணுகிறதற்காகத்தான் இந்த கண்டிதம் உள்ள வார்த்தைகளை கர்த்தர் உன் தலைக்கு மேலே கொண்டு வருகிறார். ஆண்டவர் மனிதனை போல பாரமற்றவரா, மனிதனை போல கண்டும் காணாமல் போகிறவரா, மனிதனை போல எந்த ஒரு காரியத்திலும் உன்னை குறித்து சரியான திட்டம் இல்லாமல் போகிறவரா, எப்படியாக போகட்டும் நமக்கென்ன என்று சொல்லி நினைப்பவரா? ஒரு காலம் அல்ல. உன்னை சரியான பாதையில் நடத்தணும், உன்னுடைய வேற பலப்படுத்தணும், உன்னை கர்த்தருக்குள்ள இன்னும் அழகாய் கொண்டு போன சொல்லி நினைக்கிறவர் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு சிட்சிக்கவும் தெரியும், உன்னை ரட்சிக்கவும் தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிட்சை வேண்டாம் என்று சொல்லி நினைத்தால், இந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி நினைத்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் முன்கூட்டியே உட்காரணும். கடவுள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா என்னோடு கூட கர்த்தர் பேசினீங்களே, எனக்கு நடக்கக்கூடிய காரியங்களை சொன்னீங்களே, என் வாழ்க்கை எந்த பாதைகளை போகுது என்று சொன்னீங்களே, அதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாதபடி உங்க சமூகத்தில் காத்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். உன்னுடைய விசுவாசம் புடமிடப்படுகிறதற்கு, உன் விசுவாசத்தை பிடுங்கி போடுகிறதற்கு பல பொல்லாத ஆவிகள் போராடலாம். எடுத்து வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த இடத்துல விசுவாசத்திற்கு மறுபெயர் கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. விசுவாசத்திற்கு மறுபெயர் என்ன? கப்பல். பொதுவாக கப்பலுடைய தன்மை என்ன தெரியுமா? ஒன்று, தனக்கு மேல் பிரயாணம் பண்ணுகிறவர்களை பாதுகாப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கப்பலுடைய பரிமாணம் என்ன? கப்பலுடைய பரிமாணம் என்ன? சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. பாதுகாப்பது. இரண்டாவது பரிமாணம் என்ன? லக்கை அடைய செய்வது. இம்முனையில் இருந்து அம்முனைக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பது. ஹலோ, இங்கே பாருங்க, என்ன பாருங்க பார்க்கலாம், என்ன பாருங்க பார்க்கலாம். சில நேரங்களில் என்னதான் கடவுளுடைய வார்த்தைகள் பேசினாலும் சிலருக்குள்ள போதாண்டு பார்த்தனாக்கா போல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கூட சொல்றேங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சிட்டேனாக்கா உன் வாழ்க்கையில சொர்க்கத்தை கண்டது போல இருக்கும். கடவுளுடைய வார்த்தைகளை காட்டிலும், போஷிக்கக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும், நன்மையை காட்டிலும், கிருபையை காட்டிலும், மகிமையை காட்டிலும்
ஒரு சுருக்கமான நேரத்தில் முடிச்சுன்னா நிறைய பேர் வராதுக்கு கூட காரணம் கிடையாது. ரொம்ப லேட்டா என்ன லேட் ஆகுது? ஆணுடைய சமூகத்தில் காத்து இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் எங்கெங்கேயே போய் காத்து இருக்கிறோம். எங்கெங்கேயே நம்ம நேரத்தை செலவு பண்றோம். யார இடத்துலயே போயிட்டு தேவையில்லாம நின்றுட்டு இருக்கிறோம். எந்த நேரத்தில் தேவையில்லாம நம்ம நேரத்தை செலவழித்து வேதனைகளை சம்பாதிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கற்றுக் கொடுக்கிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, பரிசுத்த பூமி. இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்தை செலவழிப்பதற்காக அல்ல, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை சிந்தித்து அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்காகத்தான் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். அதனால ஆண்டு சொல்ற காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் உன் கூட பேசுகிற வார்த்தைகளே காது கொடுத்து நீ கேட்டனாக்கா அது உனக்கு நன்மையாக இருக்கும். ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திற்கு மறுமுனை கப்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலுடைய ரெண்டு பரிமாணம். ஒன்று கப்பலுடைய தன்மை பாதுகாப்பது. இரண்டாவது அந்த கப்பலுடைய தன்மை நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை கொண்டு போய் சேர்ப்பது, இம்முனையிலிருந்து மறுமுனைக்கு கொண்டு போய் சேர்ப்பது. அந்த ரெண்டு காரியங்களையும் தடை செய்வதற்கு வசனம் சொல்லுது, சிலர் அந்த கப்பலை உடைத்து போட நினைப்பார்களாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இப்ப பக்கத்துல இருக்கவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு மேல விசுவாசம் என்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தினுடைய முதல் நோக்கம், அந்த விசுவாசம் என்கிற திட்டத்தின் முதல் நோக்கம் உங்களை பாதுகாப்பது. இரண்டாவது அந்த திட்டத்தின் நோக்கம் தேவனுடைய இலக்கை தொட நினைப்பது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால்தான் இந்த கப்பலை சேதப்படுத்துவதற்கு சில ஆவிகள் போராடிட்டு இருக்குது. ஆண்டவர் விழித்திருங்கன்னு சொல்றதுக்கு காரணம், இந்த விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்துவதற்கு சில ஆவிகளை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறான். பொல்லாத ஆவி, நீ மௌனமா இருக்கிற, ஆனா பொல்லாத ஆவிகள் மௌனமா இல்லை. உன்னிடத்துல சந்தர்ப்பம் எப்ப கிடைக்கும், எப்ப உங்ககிட்ட நுழையலாம், எப்ப உனக்கு விரோதமா பிரச்சனையை உண்டாக்கலாம். சில சொல்லுவாங்க, நல்லதான் பாஸ்டர் இருந்தேன், ஆனா திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியல, எப்படி இது நடந்ததுன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில கிடைச்சதுனாக்கா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறதுக்கு பிசாசு காத்திருக்கிறான். உன் மனசு சொல்லணும், எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுனாக்கா என் விசுவாசத்தை கட்டி எழுப்பி கோபுரத்தை போல மாற்றுகிறதற்கு நான் என்ன கர்த்தருக்கு விட்டு கொடுக்க போறேன். அவர் எதிர்பார்க்கிறது போல உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். எப்படி உன்னுடைய சரீரத்தை ஒரு ஆகாரம் போஷிக்குதோ அதே போல விசுவாசத்தை நீ பல முனைகளிலே அதை பிழைப்பூட்டுவதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கணுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசத்தை பாதுகாக்கணும், அந்த விசுவாசத்தை நடத்துகிற தேவ பிள்ளையாக இருக்கணுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட திட்டங்களோடு கூட என்னுடைய விசுவாசம் என்கிற படகு பிரயாணம் பண்ணிட்டு இருக்குது. அந்த படகை உடைப்பதற்கு சில ஆவிகள் போராடிட்டு இருக்கு. இரண்டாவது காரியம் வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2:18 வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்க்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி, விசுவாசம் ஒரு மனுஷனிடத்துல குறையுது, விசுவாசம் ஒரு மனுஷனிடத்துல இல்ல, அவன் பேசுறது எல்லாமே அவிசுவாசமான வார்த்தை தான். அடப்போங்க பாஸ்டர், எனக்கு என்ன கிடைக்க போகுது, அடப்போங்க பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் அப்படின்னு நீ பேசுறனாக்கா முதலில் வாழ்க்கையில் சம்பவிச்சது தெரியுமா? சத்தியத்தை விட்டு நீ விலகிட்டு அர்த்தம். என்ன அர்த்தம்? விசுவாசம் உனக்குள்ள புறப்பட்டு வரல, விசுவாசம் உனக்குள்ள கிரியை செய்யல, விசுவாசம் உன்னை நினைத்தல, அப்படி இல்லைனாக்கா அப்படி இருக்குதுனாக்கா என்ன அர்த்தம்? சத்தியத்தை விட்டு விலகிட்டு அர்த்தம். இப்ப வாசிமா, விலகி ராமேஸ்வரம் பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் விசுவாசத்தை உடைக்க நினைக்கிற ஒரு கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அது 1 தீமோத்தேயுல பார்த்தோம் விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்த நினைக்கிற கூட்டம். இரண்டாவது கூட்டம் கவிழ்க்க நினைக்கிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசுவாசம் என்கிற கப்பலை கவிழ்க்க நினைச்சிட்டனாக்கா இதுக்கு மேல ஏறி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிற பத்தியா நம்மளை எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம்.
உனக்கு தெரியுமா, இந்த கப்பலுக்குள்ள நான் பாதுகாப்பா நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் புனே தேசத்துக்கு நான் போன சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு போகிறப்பவே என்னுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் இருந்தது. போகிறப்பவே இருதயத்தில் ஒரு கலக்கம் இருந்தது. என்ன கலக்கம்னாக்கா, அங்கேயும் ட்ரெயின் விபத்து பிரச்சனை அப்படி இப்படி சொல்கிறாங்களே, என்னென்னோ நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, இந்த முறை நானும் இந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ண போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு தீங்கு வராதபடி கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்கிற நம்பிக்கை கர்த்தர் எனக்குள்ளே தந்தார். நான் புனேக்கு போனேன், திருப்பி வந்ததற்கு பிறகு அடுத்த நாள் காலை நியூஸ் வச்சு பார்க்குறேன், அந்த வழியாகி போன ஒரு வண்டி தடம் புரண்டது என்று சொல்லியிருக்கிற ஒரு அறிவியை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ சில காரியங்களெல்லாம் பார்க்கிற போது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். சில காரியங்கள் உன் கண்ணுக்கு தெரியறதுக்காக கர்த்தர் பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட கூட அதுதான் சொன்னேன், நான் கடைசி சாகிற வரையிலும் வைராக்கியமா வாழ்ந்து சேர்த்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திற்கு ஒரு வேஷமோ, மனுஷனுக்கு முன்னாடி ஒரு வேஷமோ, ஸ்டேஜில் ஒரு வேஷமோ, ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு வேஷமோ போடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள், நிறைய சபைகள் இருக்கிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, ஸ்டேஜில் இருக்கிற போது ஒரு வேஷம், ஸ்டேஜை விட்டுட்டு வெளியில போயிட்டா ஒரு வேஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை போல நம்ம வாழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சீவியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துல எப்பவும் ஒரே நிலையா இருக்கணும், ஒரே நிலையா இருக்கணும். இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கைனாக்கா இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. யார் உன்னை விட்டு போனாலும் சரி, அப்பா சொல்ற, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எனக்கு தான் ஊழியம் செய்யற, நீ எனக்கு தான் ஊழியம் செய்யற. எத்தனை பேர் உன்னை விட்டு விலகி போனாலும் சரி, ஏன் கரம் உன்னை விடாது. நீ இழந்தவைகள் எல்லாவற்றிற்கும் மாறாக நான் இன்னும் அநேக ஜனங்களை உனக்கு கொடுப்பேனே தவிர ஒரு காலம் உன்னுடைய கண்கள் குறைவை பார்க்காது. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு வரை நடத்திட்டு இருக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தெளிவா சொல்லுவேன், என்னை இந்த மாம்சமான மனுஷனை மறந்தது போல கடவுளை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு விலகினது போல ஆண்டவரை விட்டு விலகிடாதீங்க. என் சொல்ல கேட்காதது போல கடவுளுடைய சொல்ல கேட்காம போயிடாதீங்க. ஒரு ஆமென். எல்லாருக்கும் நான் சொல்ற காரியம் அதுதான். அல்லேலூயா. இன்றைக்கு நல்ல கண்டிதமான உபதேசங்கள், ஆண்டவர் இப்படித்தான் உன்னை நினைக்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு, இப்படித்தான் உன்னை கொண்டு போக நினைக்கிறாரு, இப்படித்தான் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு சொல்றதுக்கு ஆள் இல்ல. மைக்கை எடுத்த உடனே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உனக்கு நன்மை செய்வார், வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு. அதனுடைய ஒரு நன்மையை கூட உன்னுடைய கண்கள் காணாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செடி வளரணும்னாக்கா அந்த செடியை சுற்றிலும் கொத்தளம் போடணும், அந்த செடியை சுற்றிலும் களை எடுக்கணும், அந்த பதர்களை எல்லாம் பிடுங்கணும், தண்ணீர் ஊற்றணும், உரம் போடணும், அதை கவனிக்கணும், சுற்றி வேலி அடிக்கணும். அப்பதான் அந்த செடி நல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் கண்டிதத்திற்குண்டான மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சுகபோகத்தை குறித்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நன்மையை கொண்டு வராது, நன்மையை கொண்டு வராது. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை நான் இப்படித்தான் நடத்த விரும்புகிறேன், என் ஜனத்தோடு கூட இப்படித்தான் இருக்க விரும்புகிறேன், என் ஜனத்தை இப்படித்தான் போஷிக்க விரும்புகிறேன், என் ஜனத்தை இப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போலியானவைகளை கர்த்தர் கொடுக்க விரும்புங்க. போலியான நன்மைகளை, போலியான ஆசீர்வாதங்களை, போலியான உயர்வுகளை, போலியான கிருபைகளை கர்த்தருக்கு கொடுக்க விரும்பல. ஆண்டவர் ஒரு முறை கொடுத்தாருனாக்கா அது கடைசி வரையில் நிலைத்திருப்பதற்கு கர்த்தருக்கு கிருபை செய்வார். என் வாழ்க்கையில் கர்த்தர் அன்னைக்கு கொடுத்தார், இன்னைக்கு வரையிலும் அது தீர்ந்து போனதை நான் பார்க்கவே இல்லை, அது முடிஞ்சு போனதை நான் பார்க்கவே இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததெல்லாம் பூர்ணமானவைகளை கர்த்தர் கொடுத்தார். நான் உங்களுக்குன்னு சொல்றேன், உங்களுக்கு கொடுத்தவைகள் ஒரு காலமும் தீர்ந்து போய்விடக்கூடாது. அதற்கேற்றார்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியத்தை பார்த்தோம். உன்னுடைய கப்பலை சேதப்படுத்துவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்குது, உன் கப்பலை கவிழ்ப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதாகமத்திலே அப்போஸ்தலரின் புத்தகத்தை வாசிக்கிற போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பரியேசு என்கிற ஒரு மாய வித்தைக்காரன் இருந்தானா. சத்தமா பேசுங்க பார்க்கல என் கூட. யார் இருந்தா? அவன் பேர் என்னது? பரியேசு. என்ன இயேசு? அதனால நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், தப்பித்தவரை கூட உங்க பிள்ளைகளுக்கு, உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு இயேசுன்றெல்லாம் பேர் வைக்காதீங்க. இயேசுன்றெல்லாம் பேர் வச்சிடாதீங்க. அவர் எல்லா கணத்திற்கும் அவர் மாத்திரம்தான் உரியவர்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நெய்வேலி சர்ச்சில் ஒருத்தர் ஏசு என்று இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்ப நாட்களில் நான் இந்த சைடு வர மாட்டேன், அந்த சைடு தான் போவேன். அதாவது இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி தான் போவேன். அவர் பேர் ஏசு. நல்லா நான் சர்வீஸ் முடிச்சு அவரும் முடிச்சுட்டு போவார். அவருக்கு பின்னாடி நாங்களும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஓரத்துலேருந்து நல்ல புக்குன்னு போக அடிச்சுட்டே இருப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்து மனவேதனையாக இருக்கு, எனக்கு மனவேதனையாக இருக்கும். நான் என்னென்று கூடுவேன் அவரை பார்த்து, நான் அவர் கூடுறப்ப என்னென்று கூடுவேன், ஏசு பிரதர் வாங்கிட்டு கூடுவேன். யாரை பார்த்து? நான் அது போல உங்களை பார்த்து நான் சொல்றத பாருங்க, ஆண்டவரை துதிக்கிற நாவல, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நாவல, எக்காரணத்தை கொண்டு உன்னை யாரு பார்க்கறன்றதெல்லாம் தெரியல, ஆனா எக்காரணத்தை கொண்டு கர்த்தரை தூஷிக்கிற மாதிரி நடக்காத, கர்த்தரை தூஷிக்கிற மாதிரி நடக்காத. உன் வாயை அநீதிக்கு விலக்கி காத்துக்கொள். நீ ஆண்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கம்யூனியன் எடுக்க போற. நான் சொல்றத பாரு, சடுதியிலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாதபடி ஜாக்கிரதையாயிரு. உனக்கு நேரிட கூடிய காரியம் உனக்கு தெரியாததுனால அஜாக்கிரதையா இருக்காத, அஜாக்கிரதையா இருக்காத. எப்படியோ கம்யூனியன் எடுத்துற. கம்யூனியன் எதுக்கு எடுக்கிற? உன்னுடைய இருதயத்தை பலப்படுத்துறதுக்கு, உன்னுடைய ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு. அது அநீதியாக இருந்து கம்யூனியன் எடுத்துறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அநீதியா இருந்து கம்யூனியன் எடுக்கிற என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படி எடுக்காத. இது கணக்கு காட்டுறதுக்காக கொடுக்கறது கிடையாது, யாரையும் ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக கொடுக்கிற கம்யூனியன் கிடையாது. நான் உள்ளத்தின் ஆழத்தில் நினைக்கிறேன், இதை மற்றவங்க கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்க நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு வரையிலும் என்னை தவிர வேற யாரையும் அந்த பந்தியை கொடுக்க விட மாட்டேன், எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த பந்தியை குறித்து எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம், இந்த பந்தியை குறித்து எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களை தெரிந்ததினால்தான் வேற ஒருத்தருடைய கையில் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு அதுக்கு உண்டான பயம் தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பயம் எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். இவனுடைய ஆண்டவரை துதிக்கிற வாயினால எக்காரணத்தை கொண்டும் தேவையற்ற தீமையான காரியங்களை செய்யாதபடி ஜாக்கிரதையாயிரு. கர்த்தரை எச்சரித்து பேசுகிறார். இது என் செய்திக்கு உகந்ததல்ல. தூங்குறவங்க கவனிங்க பார்க்கலாம், கவனிங்க. அப்படி எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருங்க. உன்னை எடுக்கிறது கட்டாயம். உன் பாவத்தை விட முடியலனாக்கா பந்தி எடுக்காத. பாவத்தை விட்டுனாக்கா பந்தி எடு. அது உனக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். துரியோடத்துக்கு செய்து கூட கூப்பிடுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஏன் அந்த இடத்துல இருக்கிற உங்களை திருப்திப்படுத்தல, என் தெய்வத்தை திருப்தி. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்திற்கு மேலே எனக்கு ஒரு கவனம் உண்டு, இந்த ஊழியத்திற்கு மேலே எனக்கு ஒரு ஒழுக்கம் உண்டு, இந்த ஊழியத்தில் உண்மையுள்ளவன் என்று சொல்லி கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சந்திக்காத பிரச்சனை கிடையாது, சந்திக்காத போராட்டம் கிடையாது, சந்திக்காத வியாதி கிடையாது, சந்திக்காத ஒடுக்கங்கள் கிடையாது. இவைகளை எல்லாம் தாண்டி ஒரு நாள் கூட கர்த்தருடைய சமூகத்தை நான் நிற்காம போனதே கிடையாது. பலன் இருந்ததுனால இந்த ஊழியம் செய்யலங்க, பலன் இருந்ததுனால செய்யல. என் பலெல்லாம் ஒடுக்கப்பட்டு என்னால் 10 நிமிஷம் நிற்க முடியாது என்ற ஒரு நிலை வருகிற போது கூட சரி, என்னை அழைத்த என் தெய்வத்திற்கு உண்மையாக இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன். அதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் பாடுகளையும் தாண்டி இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிலை நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். உண்மை உண்மை என்கிட்ட இருக்கிற வைராக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எதற்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் கண்களுக்கு முன்பதாக யார் என்ன செய்தாலும் சரி, அது ஒரே பார்வையோடு கூட தான் பார்க்க எனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது யாரா இருந்தாலும் சரி, இது இப்படித்தான் நடத்தணும், இப்படித்தான் நடத்தணும், இது இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காகவும் நம்மை மாற்றிக்கொள்ள கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்லுகிறபடி உன்னை கவிழ்க்க நினைக்கிற அந்த ஆவிகளுக்கு முன்பதாக நாம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. அந்த அப்போஸ்தலர் 13:6 சொல்லுது, மாயை வித்தைக்காரன் என்கிற பரியேசு என்கிற ஒருத்தர் இருந்தானா. அவனுக்கு அப்படியே அதே 13ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கிற போது 13:8 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். போதுமா, போதும் போதும் போதும். இப்போ முதல் இடத்துல பார்த்தோம் பரியேசுன்ற ஒருத்தனை பார்த்தோம். ரெண்டாவது ஒரு இடத்துல பார்த்தோம் எலிமா என்கிற மனுஷனை பார்த்தோம். 2 பேரும் ஒருத்தர் தான். நல்லா கவனிக்கணும், 2 பேரும் ஒருத்தர் தான். பரியேசுன்றது அவனுடைய சொந்த பெயர்,
எலிமா என்பது சூனியக்காரனுடைய பெயர். இப்ப நம்ம சொல்றோம் பார்த்தியா, அவன் ஜோசியக்காரன், ஜோசியக்காரனை கூடுப்பா அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இந்த குறி சொல்லுகிற, இந்த ஜோசியம், அந்த நாள் பார்க்கிற, அஞ்சனம் பார்க்கிற அந்த மனுஷனுடைய பெயர் என்ன கேட்டீங்கன்னாக்கா எலிமா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மனுஷன் அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு அதிபதியோடு கூட உறவை வைத்து இருக்கிறான், ஒரு நட்பை வைத்து இருக்கிறான். அந்த அதிபதியை தனக்கேற்றார் போல வளைத்துக் கொள்ளுகிறான். அந்த அதிபதியை தன்னுடைய காரியங்கள் வாய்க்கும்படி அந்த அதிபதியோடு கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஊழியத்திற்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஊழியத்திற்காக அனுப்பப்பட்ட பவுலும் பர்னபாவும் செய்தி கொடுக்கிறத, அதாவது திருவசனத்தை போதிக்கிறத, திருவசனத்தை வாசிக்கிறத கேட்ட உடனே இந்த அதிபதிக்குள்ள ஒரு ஏக்கம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறத கேட்கணும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நினைச்சாங்களா? தேவனுடைய வார்த்தைகள் கேட்கிறத கேட்கணும் சொல்லி ஆசைப்பட்டாங்களாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக என்ன பண்றான் இந்த அதிபதி, பவுலையும் பர்னபாவையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா வாசிங்க பார்க்கலாம். அந்த அதிபதியுடைய பெயர் வந்து செர்கியுல் பவுல் என்கிற பெயர். 8 திருப்பி வாசிங்க பார்க்கலாம். எலிமா என்பவன் நல்ல கவனிங்க பார்க்கலாம். சில நேரத்திலே நம்முடைய சரீரத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிற பொல்லாத ஆவிகள் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்மை வழிவிலக பண்ணுகிறதற்காக இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க பார்த்தியா. சிலருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னாக்கா, உன் விசுவாசத்தை கெடுக்கிறதாவே இருக்கும், கடவுளுக்கு மேலே இருக்கிறவனுடைய நம்பிக்கையை கெடுக்கிறதாவே இருக்கும். சிலர் வந்து வியாதியின் படுக்கை நேரத்தில் கடவுள் தான் எனக்கு சுகம் கொடுக்கிற சொல்லிட்டு வைராக்கியமா இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, பைத்தியக்காரியா நீ, பைத்தியக்காரனா நீ, போயா ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதாவது நல்ல கவனிக்க, நம்ம எந்த ஒரு காரியத்தில் பொருத்தனை பண்ணல. எனக்கு மருத்துவம் வேணான்னு சொல்லல, எனக்கு இது வேணான்னு சொல்லல. ஆனாலும் கடவுளுடைய அன்பை விட்டு, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டு வழி விலகி பண்ணக்கூடாது, வழி விலகி போக பண்ணக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வழி விலகி போக பண்ணக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொல்லாத மனுஷனாகிய இந்த மாய வித்தைக்காரன் அந்த அதிபதியை பார்த்து சொல்றான், நீங்க ஒரு காலம் இந்த சத்தியத்தை கேட்க கூடாது, நீங்க இந்த வார்த்தையை கேட்க கூடாது. இப்ப கூட சரி, நிறைய பேரை பார்த்துட்டு சொல்றான், எப்பா நீ அதை கேட்காத, நீ கொஞ்ச நேரம் படு, டயர்டா இருக்கிற, நீ கொஞ்ச நேரம் அப்படியே படு. அப்படியே அயர்ந்த நித்திரைக்கு சில பேர் போயிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்தி கொடுக்கறான்றது நிறைய பேருக்கு தெரியல, என்ன காரியம் நடந்துட்டு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஒவ்வொரு முறையும் நானும் தட்டி தட்டி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அந்த கண்கள் உறங்குவதை பார்க்கிற போது அவ்வளவு மனதிற்கு இதமாக இருக்கிறது. அவ்வளவு, எவ்வளவு ஸ்பீக்கரை போட்டு அடிச்சு தொண்டை தண்ணி வந்து கத்திட்டு இருக்கிறோம். என்ன தூக்குங்க, வாயை துறக்காம தூங்கினா கூட பரவாயில்ல, கண்டுபிடிக்க மாட்டோம். அப்படி என்ன தூக்கம்? ஆண்டுடைய சமூகத்தில் வந்து, ஏமா நான் திருப்பி சொல்றேன், நான் விளையாடுறது சொல்லல, கடவுளுடைய சமூகத்தில் உனக்கு தூக்கம் வருதுனாக்கா நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். கடவுள் பேசுகிற போது உனக்கு தூக்கம் வருதுனாக்கா நீ ஏதோ ஒரு இடுக்கண்களுக்கு மத்தியில் போயிட்டு இருக்கிற அர்த்தம், ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு விரோதமா வந்துட்டு இருக்குதுன்ற அர்த்தம். ஆண்டுடைய சத்தியத்தை உனக்குள்ள கொண்டு வர நினைக்காது, நீ அதை விழிப்படைஞ்சு வெளியில போகணும்னு நினைக்காது. எப்படியாவது சிக்கல்ல போய் மாட்டிக்கணும், எப்படியாவது பிரச்சனையில போய் மாட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ அந்த வசனத்திற்கு நடுங்குகிற ஒரு மனுஷனா இருந்தனாக்கா நீ உனக்குள்ள பேசுவ தூக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே என்னை விட்டு வெளியே. ஒரு ஆமீன் சொல். தூங்குற யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, தூங்காதவங்க தான் சொல்றாங்க, தூங்குறவங்க சொல்ற மாதிரி தெரியல எனக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், என்கிட்ட நான் பாஸ்டர், நான் தூங்கல பாஸ்டர். தூங்குறவங்ககிட்டே போய் கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் தூங்கல பாஸ்டர், சும்மா அப்படி இருந்தேன், அப்படியே கவனிச்சுட்டே இருந்தேன். ஏன் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணணும்? ஏன் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணணும்? ஏன் செய்த தவறு வந்துட்டு செய்யல என்று சொல்லணும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போறத பாருங்க, அடுத்த நிலையில உங்களை உலர்த்தி கொண்டு போகிறத பாருங்க, அடுத்த நிலைக்கு உங்களை காப்பாற்றுவதற்கு பாருங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா இருந்தா தான் அந்த வீடு முழுக்க நல்லா இருக்கும். இந்த பேஸ்ட் சரியில்லைனாக்கா வீடு சிதலமடைய ஆரம்பிக்கும், வீடு சிதலமடைய ஆரம்பிக்கும். கேட்கிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன்,
வேதம் சொல்லுகிறது, இந்த சோதர செர்கியுல் பவுல் என்கிறவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆசைப்பட்டு பவுலையும் பர்னபாவையும் கூப்பிடுறான். இப்ப இந்த மனுஷன் என்ன பண்றான்? இந்த என்ன சொல்றாங்க, அந்த பரியேசு என்கிற மனுஷன் அதட்டுறான், பவுலையும் பர்னபாவையும் அதட்டுறான். ஏய், யாரும் வர சொன்னது, பயவழியில அப்படின்னு அதட்டுறான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அதிபதியை விசுவாசத்தை விட்டு வெளியில போக பண்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே. நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு நீ பிழைத்திருப்பது உண்மைதான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேட்க போறேன். இன்னும் உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத சகவாசத்தை தூக்கி போட்டுட்டனாக்கா இன்னும் வாழ்க்கை பெருசா மாறப்போகுது. நீ சேர்ந்து இருக்கிற ஆள் சரியில்லை, நீ பேசிட்டு இருக்கிற வார்த்தை சரியில்லை, நீ யாருக்கு விரோதமா பேசுற, யாருக்கு விரோதமா இருக்கிற, யாருக்கு விரோதமா நடக்கிற, இதை கொஞ்சம் நீ கன்வைன்ஸ் பண்ணிட்டேனாக்கா, இதை விட்டு கொஞ்சம் விலகி வந்துட்டேனாக்கா உனக்கு மேல கத்த சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். யோசிச்சு பாரு, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கே இன்னைக்கு வரலாம் கத்தரை நடத்த முடியும்னாக்கா, நான் இன்னும் பல ஸ்டெப் நான் ஆண்டவருக்காக நான் எடுத்து வச்சேனாக்கா என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை கத்தரால் செய்ய முடியும். இன்னைக்கு நான் தான் சொல்றேன், உனக்கு கிடைத்தது இது நன்மை அல்ல, இன்னும் இதில் பெரியவைகள் உண்டு. உனக்கு கிடைத்தது விடுதலை அல்ல, இன்னும் பெரிய விடுதலையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உனக்கு கிடைச்சது ஆசீர்வாதம் அல்ல, இதில் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உனக்கு கிடைச்சது கிருபை இல்லை, இதை விட பெரிய பெரிய கிருபைகளை எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்ல முடியும்? நிறைய 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 நிறைய. இதே வாழ்க்கையில கிடையாது, நிறைய நிறைய கர்த்தர் வச்சிருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதையெல்லாம் தொடர்றதுக்கு தான் என் பிரயாணம் நடந்துட்டு இருக்குதுங்க. அதையெல்லாம் தொடர்றதுக்கு தான் என் பிரயாணம் நடந்துட்டு இருக்குது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பவுலும் பர்னபாவும் ஒருமனப்பட்டு ஆவியிலே அந்த சத்துருவானவுக்கு எதிர்த்து நின்ற போது அவனுடைய அந்த அதிபதியுடைய விசுவாசம் கட்டப்பட்டு அவன் ஆண்டவருக்கு நேசிக்கிற ஒரு மனுஷனாய் மாறினானா? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவருடைய கையெல்லாம் பிடிங்க பார்க்கலாம். இதுவரையிலும் என்னை நடத்தின அவிசுவாசமான ஆவிகள், ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய நினைத்தாலும் இதெல்லாம் உனக்கு கிடைக்காது, இதெல்லாம் வாழ்க்கை நடக்காதுன்னு சொன்ன பொல்லாத ஆவிகள், அந்த ஆவிகளுக்கு நான் எதிர்த்து நிற்க போகிறேன். அந்த ஆவிகள் என்னை குருடாக்க நினைக்கிறது, என் விசுவாசத்தை குருடாக்க நினைக்கிறது. நான் எதிர்த்து நிற்பேனால் அந்த அவ்விசுவாசம் என்கிற ஆவி குருட்டாட்டம் பிடித்து ஓடும். நான் ஜெபித்து நிற்பேனால் ஆண்டவருக்கு எனக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னை விட்டு ஓட ஆரம்பிக்கும். இந்த 10வது மாசத்துல என்னை விட்டு கர்த்தர் அதைத்தான் அப்புறப்படுத்த நினைக்கிறார். எல்லாம் ஜோர கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுதுங்க, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே புதிதாயின. என்ன பழையவைகள் ஒழிந்து போயின? எனக்குள் இருந்த அவிசுவாசம் என்கிற பொல்லாத ஆவி ஒழிஞ்சு போயிடுச்சு. விசுவாசம் என்கிற புதிய ஆவியை கர்த்தர் எனக்குள்ளே தந்திருக்கிறார். என்னை என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். தரிசனம் பார்க்கிற போது சில பேர் அந்த நேரத்தில் அந்த கலக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் எதை குறிச்சும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சீரியஸான ஒரு தரிசனம் கிடைக்கும். அந்த தரிசனம் பார்க்கிற போது பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணலாமா, நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமா, ஒரு நாள் சர்ச்சுக்கு போலாமா, ஒரு நாள் ஆராதிக்காம நினைப்பாங்க. திருப்பியும் அந்த 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 வியூகம் எல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடும். திருப்பி எல்லாமே குறைஞ்சி போயிடும். திருப்பி அடுத்த தரிசனம் பயமுறுத்துற வரையிலும் வரவே வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு கர்த்தர் என்ன தரிசனத்தை கொடுத்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய தரிசனத்திற்கு என்ன விலை கொடுக்கிறார்களோ அந்த விலை கொடுக்கிற இடத்துல போயிட்டு அந்த தரிசனத்தை சொல்லுவேன். நான் அதே போல அந்த தரிசனத்தை சொன்னேனாக்கா அவங்க தரிசனத்திற்கு எப்படி மரியாதை கொடுக்கிறார்கள் என் கண்ணுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன சொன்னாலும்
ஒரு நாள் கூட அந்த விலை தெரியாத மனுஷனிடத்துல போய் தரிசனத்தை சொன்னாக்கா அவன் கேட்டது கிடையாது. அப்படியே பாஸ்டர் கூட கேட்டது கிடையாது. பாஸ்டர் என்ன பண்ணணும், இதுக்கு எப்படி செய்யலாம் பாஸ்டர், அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 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 மனசுல அந்த தாகம் உண்டாகணுங்க. அந்த தாகம் உண்டான மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த மனுஷன் பாருங்க, ஒரு ஹலோ, கர்த்தர் நல்லவர். அந்த ஒரு தாகத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற போது, ஒரு தாகத்தை கர்த்தர் அறிந்திருக்கிற போது, அந்த தாகத்துடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தாகத்துடைய உணர்வுகளை கர்த்தர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுஷனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்ட போது அந்த மனுஷன் விசுவாசம் உள்ளவனாய் மாறினானா. ஆண்டவர் சொல்றாரு, எந்த அவிசுவாசமான எண்ணங்கள் உன்னை பிடித்து ஆண்டவரோடு கூட தொடர்படுத்த முடியாதபடி, நீ எதிர்பார்க்கிற காரியங்களை செய்யக்கூடாதபடி ஆவியிலே நொறுங்குண்ட ஒரு மனுஷனாய் இருந்தியோ, அந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு ஆவியிலே நிறைந்து நீ உடைத்து போடுகிற போது உனக்குள்ளே விசுவாசத்திலே தேறினவனாய் கர்த்தருடைய மாற பண்ண போகிற. எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் விசுவாசம் வளர்ப்பிக்கப்படுகிற போது அதற்குண்டான நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் அப்படி கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்களை மூடுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது, நேரம் கிடையாது. எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அதிபதியை போல என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்குண்டான ஞானம் எனக்குள்ளே உண்டாகி விசுவாசத்திலே தேறின புருஷனாகி நான் மாற கர்த்தர் எனக்கு கிருபை தரணும்.